இது ரொம்பவே ஒரு சோகமான செய்தி. டெக்சாஸ்ல நடந்த ஃப்ளட்னால 50 பேர் இறந்திருக்காங்க. அதுல 15 பேர் சின்ன பசங்க. அண்ட் இன்னும் 27 குழந்தைங்க மிஸ்ஸிங்னு சொல்றாங்க. என்ன நியூஸ்னு டீடைலா சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஜூலை 4 பாத்தீங்கன்னா டெக்சாஸ்ல ரெயின் வந்திருக்கு. இந்த ரெயின்னால ஒனலுப்பேன்ற ஒரு ரிவர்ல வந்து சடனா ஃபிளாஷ் ஃப்ளட் வந்திருக்கு. அந்த ரெயின் வந்த 2 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ரிவரோட லெவல் வந்து ஹைட் பாத்தீங்கன்னா 23 ஃபீட் ஏறி இருக்கு. இதுல என்ன சோகமான விஷயம்னா அந்த ரிவரை சுத்தி இருந்த பில்டிங்ஸ், மக்கள், கேம்ப் எல்லாத்தையுமே அடிச்சிட்டு போயிருக்கு. இன்னும் முக்கியமா அந்த கேம்ப்ல இருந்த சின்ன பசங்க எல்லாத்தையுமே இதுல அடிச்சிட்டு போயிருக்கு. There's people in it. Oh my God, there's so many people in it. Please tell me you're getting this on video. Yeah, kid's over. We're watching the இந்த 15 சின்ன குழந்தைங்க உயிரிழந்திருக்காங்க. அந்த ஃப்ளட்ல பாத்தீங்கன்னா இன்னும் 27 குழந்தைங்க மிஸ்ஸிங். இப்போ நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றதை விட இந்த வீடியோவை பாருங்க. அப்பதான் அங்க இன்னும் எவ்வளவு டேமேஜ் இருக்கு, அங்க கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் தண்ணி பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு கீழே போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் வெறும் 37 நிமிஷத்தில் அந்த தண்ணி பிரிட்ஜை தாண்டி அங்கே பக்கத்தில் இருந்த வீடு, கார்ஸ், மக்கள் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. தண்ணி அடிச்சுட்டு போகிறப்போ அந்த பசங்க எல்லாருமே அந்த கேம்ப்குள்ளேயே இருக்காங்க. அவங்க கத்துற சத்தம், அவங்க காப்பாற்றுங்கன்னு கேட்குற சத்தம் எல்லாமே ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஸோ அதில் இருந்த பசங்க எல்லாருமே 12 வயசு கீழே இருக்கவங்க தான். அதில் இன்னும் நிறைய பேர் மிஸ்ஸிங், கிட்டத்தட்ட 27 பேர் மிஸ்ஸிங்னு சொல்கிறாங்க. இன்னும் வரைக்கும் இந்த ரெஸ்கியூ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. யாரையுமே இன்னும் கண்டுபிடிக்கல. ரெஸ்கியூ பண்ணுறவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக. அண்ட் அவங்க ப்ராமிஸும் பண்ணியிருக்காங்க, என்ன ஆனாலும் அந்த சின்ன குழந்தைங்களை நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிச்சுவேஷனால அந்த ஊரே இப்போ ரொம்ப ஹார்ட் பிரேக்கில் இருக்குது. டெக்சாஸை சுற்றி இருக்க பிளேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 850 பேர் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீக்கெண்ட் இன்னும் ஃப்ளட் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா லேண்ட், ஏர், போட்னு சொல்லிட்டு அதில் ஆயிரக்கணக்கான ரெஸ்கியூவர்ஸ் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தெர்மல் கேமராஸ், மோப்பு பிடிக்கிற நாய், இதெல்லாத்தையும் வச்சு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்கே ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள், காணாமல் போன மக்கள் எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்காங்க. டெக்சாஸ்ல இருந்த உயிர்களுக்காக ப்ரோக் நியூஸ் சார்பாக டீப் கண்டோலன்ஸ். கண்டிப்பாக இந்த ரெஸ்கியூ ப்ராசஸ் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிஞ்சு எல்லாரும் கண்டுபிடிக்கப்படணும்.